வணக்கம், வெல்கம் டு ஆல் இன் ஒன் வனிதா டிப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருள்லேருந்து நம்ம சாம்பிராணி எப்படி கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த பூ வந்து நம்ம பூஜைக்கு நம்ம சாமிக்கு வைக்கிற பூவாக வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த பூவை சாமிக்கு வச்சுட்டு நம்ம அதை காஞ்சி போயிடும் இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி நமக்கு பூ காஞ்சி போயிடும். காஞ்சதுக்கு பூ எடுத்து அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். காய வச்சதுக்கப்புறம் இப்படி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா இதமாரி நல்லா உளுத்து வெயில்லையோ இல்லை நிழல்லையோ வச்சு நல்லா காய வச்சு இப்படி உதுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பன்னீர் ரோஸு. இந்த வெத்தலை வந்து நம்ம பண்டிகை நாளில் வெள்ளி செவ்வாயில் நம்ம வெத்தலை பாக்கு படைக்கும்போது அந்த வெத்தலையை தூக்கி போடாமல் அந்த வெத்தலையும் காய வச்சு இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இது பன்னீர் ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது சாமந்தி பூ எந்த பூ வேணாலும் போட்டுக்கலாம். மல்லிகை, முல்லை, அரளிப்பூ வேண்டாம். அது வந்து காஞ்சதுன்னா இந்த அளவுக்கு வராது. அது தவிர மற்ற எந்த பூ வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து மஞ்சள் சாமந்தி. இதுவும் அது மாதிரி பூஜை ரூமுக்கு சாமிக்கு வச்சுட்டு அதை எடுத்து தூக்கி போடாமல் நான் காய வச்சு உளுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மறிக்கொழுந்துங்க. முக்கியமாக கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்கு மறிக்கொழுந்து சேர்க்கணும். நீங்கள் பூஜைக்கு வச்ச மறிக்கொழுந்து இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் வாங்கி கூட நீங்கள் இதை மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே இப்படி ஈரத்தன்மை இல்லாமல் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். மறிக்கொழுந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். இது பொங்கலுக்கு நம்ம பொங்கப்பானைக்கு நம்ம மஞ்சள் கட்டுவோம் இல்லைங்களா, அந்த மஞ்சளை தூக்கி போடாமல் அதையும் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா அதையும் இது மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பூஜை ரூமுக்கு சாமிக்கு வச்ச பூ தான் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி காய வச்சு கூட இப்படி நீங்கள் சாம்பிராணி செய்கிறவங்க செய்யலாம். இது ஆனால் பூஜை ரூமுக்கு வச்சுட்டு நம்ம அதை தூக்கி போடாமல் நம்ம இதை வேஸ்ட்டில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் இப்போ இந்த தனித்தனியாக இப்போ இந்த பன்னீர் ரோஸு, சாமந்தி, மறிக்கொழுந்து இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன். இப்போ இது நாளையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்சியில் தனித்தனியாக பவுட்ரு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் எப்படி செய்கிறோன்னு காமிக்கிறேன். இது நிறையா இருக்கிறதுனால பெரிய ஜாரில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சின்ன ஜாரில் போட்டு கொஞ்சமாக செய்யலாம். இந்த மஞ்சளை இந்த பொங்கலுக்கு நம்ம பொங்கப்பானைக்கு கட்டின மஞ்சளை இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக இதில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படியே போட்டிங்கன்னா மிக்ஸி பிளேடு உடஞ்சிரும். இதை கட் பண்ணி தூள் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம தனித்தனியாக எல்லா பூவையும் நம்ம அரைக்க போகிறோம். நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சாம்பிராணி செய்ய போகிறோம். நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இது வந்து பன்னீர் ரோஸு எப்படி இருக்குது பாருங்கள். அரைக்கும் போதே எவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள். நம்ம ஃபுல்லாக ஜாரு ஃபுல்லாக போட்டோம். பவுடரானது இவ்வளோ தான் இருக்கும். ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இந்த நைஸுக்கு நம்ம அரைச்சிக்கணும். அடுத்தது சாமந்தி அரைச்சிட்டு வந்துக்கலாம். இதுமாதிரி சில பேர் வெத்தலையெல்லாம் நீங்கள் படைச்ச வெத்தலையே தூக்கி போட்டுருவீங்க. அதுமாரி தூக்கி போடாமல் இப்போ நீங்கள் இதில் சாம்பிராணியில் சேர்த்துக்கும் போது படைச்சதும் உங்களுக்கு இதாகாது. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது மறிக்கொழுந்து வந்து காம்பு நீட்டாக இருக்கும். அதனால் இப்படி பிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சாமந்தியை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இந்தளவு நைஸாக அரைக்கணும். இப்படி இருக்கணும். இப்போ இந்த ரோஸு நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதோட நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றா சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இது வந்து மறிக்கொழுந்து வந்து ரொம்ப கொஞ்சமாக இருந்ததுனால, அது ரொம்ப குச்சி குச்சியாக இருந்ததுனால நான் தனியாக சின்ன ஜாரில் போட்டிருக்கேன்.
அதுலேருந்து அரைப்படாதுன்னு. மறிக்குழுந்து எவ்வளோ வாசமாக இருக்குது பாருங்கள். நம்ம அரைக்கும் போதே ரொம்ப வாசனையாக இருக்கும். இதில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இப்படி தான் செய்கிறது. இப்போ இதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கலாம். வேறு பெரிய பெரிய பவுலில் கொட்டி தான் நம்ம வந்து கலக்க போகிறோம். இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, இப்போ இந்த ரோஸெல்லாம் இப்படி காய வச்சு இப்படி அரைச்சி பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதில் இது ரெண்டு பாட்டிலு ஜவ்வாதுங்க. இந்த 2 ஜவ்வாது இதில் சேர்க்க போகிறோம். இது பன்னீர் பாட்டிலு 2 எவ்வளோ தேவையோ அவ்வளோ பன்னீர் ஊற்றிக்கலாம். பத்தாயிரத்துக்கு நெய் நம்ம எவ்வளோ ஸ்பூனோ நம்ம பிடிக்கிற அளவுக்கு வரணும். உங்களுக்கு பன்னீரும் நெய்யும் ஊற்றி தான் நம்ம இதில் பிடிக்க போகிறோம். இது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தை இப்போ இதை நம்ம வந்து பொடி பண்ணிட்டு வரணும். பொடி பண்ணி இதில் பவுடராக கலக்க போகிறோம். இது கடையில் விற்கிற கட்டி சாம்பிராணி பவுடருங்க. இது இப்போ நம்ம இதில் ஒரு பாக்கெட் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ இன்னும் வாசனையாக இருக்கும். இது ஏற்கனவே பவுடராக இருக்கிறதுனால நான் அப்படியே சேர்க்குறேன். நீங்கள் கட்டியாக வச்சுருந்தீங்கன்னா அதையும் துண்டாக்கி நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இது எல்லாத்தையும் ஊற்றி கலந்து இப்போ இதில் தான் பிடிக்க போகிறோம். இது வந்து பிக் ஷாப்பரோட ஸ்டிக்குங்க. இது அதாவது கட்டைப்பை இருக்குது இல்லைங்களா, கட்டைப்பையில் வர்ற ஸ்டிக்கில் நான் இதை மாரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சு செய்ய போகிறோம். இது பச்சை கற்பூர பொடி. பச்சை கற்பூரம் கொஞ்சம் பொடி நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கலாம். இது ஜவ்வாதுங்க. நான் இந்த அளவுக்கு ரெண்டு பாட்டில் இந்த சைஸில் ஜவ்வாது எடுத்துருக்கேன். இதில் போட்டுக்கோங்க. ஜவ்வாது நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற சாம்பிராணியை விட ரொம்ப வாசனையாக இருக்குங்க. இது ஒரு மூலிகை சாம்பிராணி. நம்ம எல்லாமே இதில் கலந்துருக்கோம். இது பன்னீர். நம்ம பிடிக்கிறதுக்காகவும் வாசனைக்காகவும் தான் நம்ம பன்னீர் சேர்க்கறது. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஊற்றிடக்கூடாது, தண்ணி மாதிரி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. தெளித்து தான் பிடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ரொம்ப ஃபஸ்ட்டு ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி அச்சில் போட்டு எடுக்க முடியாது. கொஞ்சமாக தெளித்து தான் பிடிக்கணும். இப்படி தாங்க, இந்த அளவுக்கு நம்ம இப்படி பிடிக்கிற அளவுக்கு நமக்கு இருந்தால் தான் நம்ம அச்சில் வச்சு எடுக்க முடியும். இந்த அளவுக்கு வரணும். பன்னீர் கொஞ்சம் நெய் தெளித்து தான் பிசையணும். ரொம்ப தண்ணி கிண்ணி ஊற்றிடாதீங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். இந்த அளவுக்கு இப்படி பிடிக்க வருதான்னு பார்த்துக்கணும். இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு அச்சில் வரது கரெக்டாக இருக்கும். இப்போ இது கட்டைப்பை ஸ்டிக்கு. இது இப்போ இதில் தான் நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணியை வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட்டைப்பை ஸ்டிக்கை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தான் நம்ம வச்சு வச்சு செய்ய போகிறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ரோஸு, செவந்தி எல்லா பூவையும் நம்ம எடுத்துக்கலாம். எந்த பூ வேணாலும் எடுத்துக்கலாம். மல்லிகை, முல்லை, அரளி மட்டும் வேண்டாம், மற்ற பூவெல்லாம் எடுத்துக்கலாம். முக்கியமாக வறுக்கொழுந்து இருக்கணும். இதெல்லாம் நல்லா காய வச்சு நான் சொன்ன மெத்தடில் மிக்சியில் பொடி பண்ணி என்னென்ன பொருள் சேர்த்தனோ அதை சேர்த்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இது கோன் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடைகளில் அச்சு விற்கிது, அச்சுலையும் செய்யலாம் இல்லை கையிலையும் செய்யலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம கடைகளில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாங்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.